வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு தோசை. இதை பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சை பயிறு, 1/4 கப் பச்சரிசி, 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு. இப்போ இதில் 1 கப் பச்சை பயிரும் 1/4 கப் பச்சரிசியும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதில் நான் முளைக்கட்டின பச்சை பயிர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். முளைக்கட்டி பச்சை பயிர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப உடம்புக்கு இன்னும் நல்லது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி, பச்சை பயிறு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூட நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, சீரகம், இஞ்சி, பூண்டு, அப்புறமா தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த மாவு அரைச்சி எடுத்துட்டோம். அதில் கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை அதில் ஊற்றிக்கோங்க. இது மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு அடியில். இப்போ இது இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட சத்தான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு.